எடப்பாடி அவர்கள் வந்து இந்த திமுக அரசு கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி வந்து ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர் RN ரவியிடம் வந்து ஆதாரங்களுடன் ஒப்படைச்சிருக்காரு. உண்மையா சொன்னதுனாலயா? ஏடா லூசு போல, மொத்த தமிழ்நாடுடைய பட்ஜெட்டே வந்து 4 கோடி தான். ஐயா கண்ணுக்கு தெரிஞ்சு வேறயா? கண்ணுக்கு தெரியாம இருங்கப்பா, பட்ஜெட்ல போட்டா தாண்டா பணம் வரும். அந்த பட்ஜெட்டே வந்து நாங்க 4 லட்சம் கோடி தான் பட்ஜெட்டே போடுறோம். அதுதான் மொத்தமாவே நீங்க ஊழல் பண்ணிட்டீங்க அப்படின்னு மொத்தமாவே இங்க ஊழல் பண்ணிட்டோம்னா சார் அவரு தனித்தனியா குறிப்பிட்டிருக்காரு. நகராட்சி நிர்வாகத்துல வந்து 64,000 கோடி நீங்க வந்து கொள்ளையடிச்சிருக்கீங்க. ஊரக வளர்ச்சித்துறையில வந்து 60,000 கோடி வந்து கொள்ளையடிச்சிருக்கீங்க. அதாவது நெடுஞ்சாலைத்துறை சிறு துறைமுகத்துக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 60,000 கோடி வந்து கொள்ளையடிச்சிருக்கீங்க. மின்சாரத்துறையில வந்து 55,000 கோடி வந்து கொள்ளையடிச்சிருக்கீங்க. அப்புறம் மது விலக்குல 50,000 கோடி, பதிவுத்துறையில 20,000 கோடி, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இங்க பாரு, இந்த ஆளு ஆண்ட 4.5 ஆண்டு காலத்துல பிடபிள்யூயும் ஹைவேஸும் தான் பக்கத்துல வச்சுக்கிட்டு 28% கமிஷன் வாங்கின இந்த எடப்பாடி எங்களை பத்தி பேசுறதுக்கு எந்த விதமான ஆதாரம் என்ன ஆதாரம்? அவங்க அப்ப விட்ட ஆதாரம் இது எல்லாமே புனையப்பட்ட செய்தி, பொய்யான செய்தி. முடிஞ்சா கேஸ் போட்டுக்கோ, நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம். சும்மா இந்த கதையெல்லாம் எங்கள்கிட்ட விடக்கூடாது. 25 வருஷம் ஆகும் அந்த நபரே இல்லாம போறாரு. சும்மா இருடா. இங்க பாரு, இதெல்லாம் திருட்டுத்தனம், பொய்யான திருட்டுத்தனம். அவங்க சொன்ன கணக்குல 3,10,000 கோடி வருது. இப்பவே எது 3,10,000 கோடி வருது? மொத்தமே நாங்க அரசாங்கத்தை வாங்கின கடனே 4 லட்சம் 5 லட்சம் கோடியே. அப்ப என்ன பண்ணிருக்கீங்க? அப்ப இத பூரா நாங்க எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு போன மாதிரி அந்த 1 லட்சம் கோடி தான் செலவு பண்ணிருக்கீங்க. 4 லட்சம் கோடி வந்து கொள்ளையடிச்சிருக்கீங்க. அந்த ஆளுக்கு அறிவுங்கிறதே இல்லம்மா. அறிவு இருந்திருந்தா இந்த மாதிரி எல்லாரும் சொல்ல, நான் கூட ஒரு பட்டியல் போட்டு கொடுத்து இவர் காலத்துல நடந்ததெல்லாம் ஊழல் நடந்துச்சுன்னு சொல்லி, ஏற்கனவே பிஜேபி இவர் மேல கொண்டு போய் கொடுத்தாருல, இதே இவரு கொண்டு போய் கொடுத்தாருல, யாரு? அண்ணாமலை கொடுத்தாருல, இவரு பேர்லயும் ஊழல் பட்டியல். என்னாச்சு அது? அப்ப அவரு இப்ப இவரு எங்க மேல ஊழல் சொன்ன உடனே அவரு புண்ணியவன் ஆயிட்டாரா? எல்லா அரசியல் கட்சியிலும் ஊழலுக்கு அப்பாற்பட்டதுன்னு நான் சொல்ல வரல. திமுக நான் தான் மொத்தத்துல சொல்றேன். திமுக இருக்கா இல்லையா? அதுல எல்லா கேள்விக்கு பதில் ஒற்றை வரியில திமுக இருக்கா இல்லையா? எல்லாமே இருக்கும். எல்லாமே திமுக இருக்கா இல்லையா? திமுக ஊழல் கட்சியா இருக்கா இல்லையா? ஊழல் கட்சின்னு சொல்லாத, எல்லா கட்சியிலும் ஊழல் தான். எல்லா கட்சியிலும் ஊழல் கட்சி தான். அதுல என்ன மசத்துக்குடா திமுக தனிச்சு கேட்கிறேன். நான் தான் எல்லாரும் ஆட்சியில நாங்க இருக்கிறதுனால உங்களுக்கு நாங்க சரைக்கணுமா? எல்லா பயிலையும் சரைச்சு விட்டுருவோம். கீத்து மாத்தா எங்கள்கிட்ட இருக்கு, அதான் கீத்து மாத்தா சரைச்சு விட்டுருவேன். பாத்துக்கோ, பண்ணது போதும்யா. இல்ல அவரு சொல்றாரு, ஒரு நிமிஷம், அவர் எதிர்கட்சி தலைவர். இவர் சட்டமன்றம் இப்ப கூடுச்சு இல்ல, சட்டமன்றத்துல போய் இத்தனை ஊழல் பண்ணிருக்கீங்கன்னு ரெக்கார்டா கொடுத்து சட்டமன்றத்துல பேசுறது. பேசவே விட மாட்டேங்கிறாங்க. ஆமா, அவரை பேச விடாம வாயை நாங்க பேஸ்ட் போட்டு ஒட்டி வச்சுட்டோம், இல்ல ஸ்டிக்கரை போட்டு வாயை ஸ்டிக்கரை போட்டு வாயை ஒட்டி விட்டாரு. ஏமா பாரு, அங்க சொல்லிட்டு ஒரு வெளியில வர முடியாது. அதுக்காக தான் கவர்னர் போய் சொல்லியிருக்காரு. ஏன் வெளியே வர முடியாது? அடிச்சு தூக்கிடுவீங்களோ? நாங்க எங்க தூக்குறது? மக்கள் தூக்கிடுவாங்க. எந்த மக்கள்? பொதுமக்கள் தோல்ல தூக்கி வச்சுட்டு வருவாங்க. ஆமா, நீங்க தான் ஒளிபரப்பு பண்ண மாட்டீங்களா? எடப்பாடி பேசுனா ஒளிபரப்பு பண்ணலன்னு நான் தான் சொல்றேன். ஒரு பாயிண்ட், ஒரு தீர்மானம் கொடுத்தா அந்த தீர்மானத்தின் பேர்ல பேசுனா மத்தத பேசினா கட் பண்ணிடுவீங்க. அது நாங்க எடப்பாடி உண்மையை பேசினா கட் பண்ணிடுவீங்க. என்னென்ன மத்தத எல்லாம் போடுவீங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து நோட்டீஸ் கொடுப்பாருடா, இன்னென்ன சப்ஜெக்ட் நான் பேச போறேன் நோட்டீஸ் கொடுப்பாரு. உங்கள்ட்ட ஒரே கேள்விதான். இப்ப அவங்க கணக்கு சொன்னாங்கல்ல, கொள்ளை அடிச்சீங்களா அடிக்கலையா? நாங்க அடிக்கலப்பா. நீங்க அடிக்கல. நாங்க என்ன திருடனாடா? கொள்ளையடிக்க கொலகார பயிலுகளா? ஆமா, நீங்க கொலகார கூட்டம் எல்லாம் எங்க எல்லாம் கொலை பண்ணீங்க, கொள்ளையடிச்சு. யாரு பகதூர் எப்படி செத்தான்? யாரு சொல்லுங்க. யாரு தெரியாதா? யார் ஆட்சி காலத்துல நடந்துச்சு? ஊட்டியில நடந்த யார் ஆட்சி? எடப்பாடி ஆட்சி தானே. அப்படியா? அவர் ஆட்சியில தான் கார்ல போகும்போது எத்தனை 2 தடவை கார்ல ஆக்சிடென்ட் ஆச்சு. அதே மாதிரி பகதூருங்கிற அந்த செக்யூரிட்டியை வெட்டி கொண்டானுங்க. என்ன பேசுறாங்க? வீட்டுல இருந்த கதவுகள் எல்லாம் உடைச்சு இருந்த ரெக்கார்டுகளை பூரா அள்ளிட்டு போயிட்டானுவோ. என்ன பண்ணல? எல்லா டாக்குமெண்ட்டும் கொள்ளையடிச்சானுங்க. இங்க பாரு தம்பி, நீங்க வந்து
ரொம்ப துள்ளாதீங்க, வேண்டாம். உங்கள்ட்ட நான் கேட்டது நீங்க கொள்ளை அடிச்சீங்களா? ஒன்றிய அரசு இப்ப உங்க கூட கூட்டணியில இருக்குங்கிறதுக்காக நீங்க ரொம்ப துள்றீங்க, புரிஞ்சுக்கோ. யாரோட? இந்த ஒன்றியத்தோட தானே அண்ணா இருக்காரு, உங்களோட தானடா இருக்காரு எடப்பாடி. யார சொல்றீங்க? உங்களோட? உங்க சேனல் வந்து சப்போர்ட் டு ஒன்றியம் தானே? ஆமா, அதுவும் ஒன்றியத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுது, சரியா? அதனால இந்த ஒன்றியங்கிறத அது கூட்டணி போன உடனே உங்களுக்கு முளைச்சிருச்சாக்கும். ஆமா, நீங்க 2001 முளைச்சிங்கல்ல, ஒரு கொம்பு முளைச்சிச்சுல்ல, அது மாதிரி கொம்பு முளைச்சிருச்சு எடப்பாடி. அதே போல ஆட்சிக்கு வந்த உடனே இந்த கோடநாடு கொலை வழக்கெல்லாம் வந்து நாங்க அதற்கான விஷயங்களை முன்னெடுத்து கைது நடவடிக்கை எல்லாம் எடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க. அதையுமே நீங்க ஒரு காலத்துல எங்களை தூத்துனீங்கல்லம்மா, விஞ்ஞான ஊழல்னு. அது மாதிரி அவங்க பண்ணது எல்லாம் விஞ்ஞான பூர்வமான தவறுகள். அந்த தவறுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு சிபிசிஐடி விட்டு சிபிசிஐடி அதை பார்த்துக்கிட்டே இருக்கு. அவங்க கேட்கிற கேள்வி புரியுது. அவங்க கேட்ட கேள்விக்கு ஆமா இல்லன்னு சொல்லணும், போக கூடாது. இங்க பாரு, நீங்க என்ன சொன்னீங்க? வந்த உடனே கொடநாடு வழக்குல நாங்க குற்றவாளியை பிடிப்போம், தூக்கி உள்ள போடுவோம். நீங்க இப்ப வரைக்கும் என்ன பண்ணீங்க? விசாரணை பண்ணிட்டு. அப்படி பண்ணுங்க, இன்னும் 10 வருஷம் பண்ணுவோம். அதுக்கு ஏன் வர்றீங்க ஆட்சிக்கு? இது வருவோம்ல, அடுத்து நாங்க வந்தாலும் அந்த ஆட்சியிலேயே என்கொயரி பண்ணிட்டே இருப்போம். இது ஒரு பொழப்பா? என்ன பொழப்பு? அதுக்குள்ள குற்றவாளி செத்து போயிருவாரு. குற்றவாளி செத்துப்பாரு. பாவம், அவர் இப்பதான் எதிர்கட்சி தலைவர், வயசு கம்மி. ஒரு 40 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கிறீங்க. அவர் வயசு என்ன இன்னைக்கு? 40 வயசு ஆக போகுது. இல்லடா, இப்ப முடிச்சிடும். ஒரு 6 மாசத்துல அநேகமா. யாரு பொங்கல் பரிசு தொகையை நீங்க இப்பதான் தர்றீங்க? 5 வருஷம் கழிச்சு. இந்த தேர்தல் அலௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி கூட இது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. வாய்ப்பு இல்ல. சோ பாத்துட்டாரு. அப்ப உங்களுக்கு நீங்க வாங்கிட்டீங்களா? மரியாதையா பேச கத்துக்கோ. மரியாதை கட்டதனமா பேசுனேன்னா உனக்கு மரியாதை இருக்கு. இதுவரை நல்ல ஒரு ஆங்கர்னு நான் நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தேன். நீ ஒரு தரிகட்டதனமா அதை உன்னை பார்த்து பேசுற. அந்த பொண்ணு எப்படி கேள்வி கேக்குது, நீ எப்படி என்ன கேக்குற? நான் உண்மையா கேக்குறேன். என்ன உண்மையா கேக்குற? அப்ப அவங்க கேக்குறதெல்லாம் பொய்யா? அவங்க வந்து ரெக்கார்டோட உண்மையா கேக்குறாங்க, நான் வந்து அன்அபிஷியல் உண்மையா பேசுறேன். ஆமா, சும்மா இந்த கதையெல்லாம் விடாம. வாங்குறீங்களா இல்லையா? நாங்க யார்கிட்ட வாங்கினோம்? அத திட்டங்கள் என்னென்ன பண்ணணும்னு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட வாங்குறது இல்லையா? என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணும்னு அவரு சட்டமன்றத்துல நீங்க என்ன நினைச்சீங்க? நீங்க என்ன நினைச்சீங்க? நாங்க ஒண்ணும் நினைக்கல. சட்டமன்றத்துல எழுத்துப்பூர்வமா கொடுப்பாரு, நாங்க அதை பார்த்துப்போம். அவ்வளவுதானா? அவ்வளவுதான் சார். அதாவது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து விஜய்க்கு வந்து ஆதரவா பேசியிருக்காரு இந்த ஜனநாயகன் படத்துக்கு. இதுக்கு வந்து என்ன விமர்சனம்னா, திரைத்துறையை கூட வந்து அரசியலா ஆக்குறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. இதை பத்தி உங்களோட கருத்து சார்? ஆமா, இந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், 2வது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், அவர் போய் ஒரு 5 பேரை 6 பேரை சேர்த்துக்கிட்டு ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ண விடாத ஒன்றிய அரசு ஒழிக, ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ண விடாத ஒழிகன்னு உட்காந்து கும்மலா உட்காந்துட்டு கூட்டம் போட்டார்ல. இதே ஆளுதான் ரயிலில் போய் மறியல் போராட்டம்னு சொல்லி ஒரு 5 பேர் போய் ரயில் போராட்டம்னு பண்ணி கடைசியில் ட்ரெயின்காரன் நிப்பாட்டல, எங்கடா நம்மளை கொண்டு போடுவான்னு ஓதி வந்துட்டா இருந்தாலும். சரியா? கள்ளக்குடி மாதிரி. காங்கிரஸ் விஜய் அவர்களுக்கு கரிசனம் காட்டுதே ஒருவேளை இருமா. இந்த 5 பேர் போய் கூப்பாடு போடுறதுனால அங்க இருக்கக்கூடிய சென்சார் போர்டு இதுக்கு கேட்குமா? நீங்க மட்டும் இதுல என்ன ஒரு அநியாயம்னா, ஒரு எம்பியா இருந்தவர், எம்எல்ஏவா இருந்தவர், பலமுறை 3 முறையோ 4 முறையோ எம்எல்ஏ அழகிரிமா, என்னையெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சீட்டை கெடுத்த குட்டிச்சவராக்குன நபர் அவர். அந்த ஆள் வந்து உட்காந்துக்கிட்டு அந்த ஆளுடைய டீ வாங்கி கொடுத்தா ஒரு 4 பேர் வருவாங்கல்ல, அது மாதிரி டீயை வாங்கி கொடுத்து 4 பேர் உட்காந்துக்கிட்டு கத்துறானுங்க. இதெல்லாம் வந்து ஏற்புடையது இல்லைடா கண்ணு. ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகும், கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கு. இல்லை, எனக்கு ஒன்று புரியல. ஒரே நிமிஷம். ஜனநாயகன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும், ஒரு 5 பேரை கூட்டிட்டு போய் கத்துறான்னு சிரிக்கிறீங்களே ஏளனமா? நீங்க தமிழ்நாட்டுல ஒரு குட்டி எங்கேயோ ஒரு மூலையில உட்காந்துட்டு இஸ்ரேல் பாலஸ்தீன போருக்கு போற நிப்பாட்டு போற நீங்க சொல்லி நிப்பாட்டிடுவாங்களோ? நீங்க சொல்லி போற நிப்பாட்டிட போறாங்களா? நீ கேக்குற கேள்விக்கு பதில். எந்த திமுகவுல ஆரம்பிச்சு எல்லாரும் கத்துனீங்க, போற நிறுத்திக்கன்னு கத்துனீங்க இல்லைங்க? இஸ்ரேல் பாலஸ்தீன் அந்த போர் நடந்துச்சுல, இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு நாங்க இங்க கத்துறோம். ஆமா, அது இங்க இருந்து பிபிசி படம் எடுக்குது, அந்த நியூஸ் அங்க போகுது. அது மாதிரி இவங்களும் போராடுறாங்க. போகட்டும், ஒன்றிய அரசுக்கு போகட்டும், ஒன்றிய அரசு அதை படத்தை ரிலீஸ் பண்ணட்டும். படம் ரிலீஸ் ஆகும். எனக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் படம் வந்து ரிலீஸ் ஆகிடும், பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும். நீங்கள்லாம் டிக்கெட்டு 1000மோ 2000மோ கொடுத்து வாங்கிக்கோங்க. அதுக்கு பணம் இல்லைன்னா நீங்கள் பனையூருக்கு போங்க, ஐயா அங்கே டிக்கெட் கொடுப்பாரு, வாங்கிட்டு போய் படத்தை. திமுக 3000 கொடுக்குறாங்க.
ஆமா, அதுக்கு தான் ஒருத்தன் பட்ஜெட் போட்டானே, அதுக்கு 3000 ரூபாய்க்கு அதுக்கு ஒரு 1000 ரூபாய் டிக்கெட்டு, மதுபானத்துக்கு ஒரு 500 ரூபாய் டிக்கெட்டு. அப்ப கூட உங்களை விட்டு கொடுக்கல பாருங்க. ஆமா, எங்களை விட்டு கொடுக்கல. நீ அதுக்கு மேலதான் நல்லா நண்டு சுண்டெல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு. அதான் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்ட நண்டு சுண்டு. ஆமா, என்ன பேச்சு பேசுது பாரு. ஆமாயா, நீங்க கொடுக்குற காசுல 3000 1000 தான் படத்துக்கு போகுது. 500 தப்பா சொல்லிட்டாங்க, 2000 போயிருது ஒயின் ஷாப்புக்கு. சரி, 2000 பாவி 2000 ரூபாய்க்கு ஆமாயா, முதல் நாள் போட்டு 3000 அங்க செலவழிப்பாங்க. பணம் அவங்கள்ட்டாமா கொடுக்குறோம். யார்ட்ட கொடுக்குறீங்க? மகளிருக்கு தானமா கொடுக்குறோம். மகளிருக்குலாம் கொடுக்கல, ஒரு குடும்ப அட்டை தான் கொடுக்குறீங்க. குடும்ப அட்டை வந்து பெண்கள் தானே. பெண்கள் இல்ல, யார் அந்த குடும்பத்துல யார் இருக்காலும் ரேகா வச்சா காசு கொடுத்துருவாங்க. அப்படியா? ஆமா. டேய், அதுல வந்து அலௌட் இருக்குடா. என்ன அலௌட்? அந்த குடும்பத்துல யார் வச்சாலும் கொடுப்பாங்க. எத்தனை பேரோ அவங்க யார வேணாலும் போய் வந்து எல்லாமே குடும்ப அட்டையில இருக்க பேருக்கெல்லாம் கொடுத்துருவாங்களா? இப்ப நான் போனா கூட கொடுப்பாங்க. ஓ, நீதான் உங்க வீட்டுக்கு நீதானே தலைவி. இல்ல, எங்க அப்பா பேர்ல தான் சார் அது இருக்கு. உங்க அப்பா பேர்ல இருக்கு. யார் இருக்கிறது? நீயும் உங்க அப்பாவும் தானே, 2 பேர் தானே. அப்புறம் என்ன? அது யார் வச்சாலும் காசு கொடுக்க போறாங்க. 3000 கொடுக்குறீங்கல்ல, 3 நாள் லீவு பொங்கலுக்கு. முதல் நாள் 1000, 2வது நாள் 1000, அடுத்த நாள் 1000, 3000 க்ளோஸ். முதல் நாள் மானிட்டர், 2வது நாள் ஓல்டு மங்கு, 3வது நாள் சொல்லுங்க. எனக்கு என்ன தெரியும், சொல்லு. நீதான் பட்டியல் போட்ட வீரன். முடிஞ்சது. 3000 திருப்பி உங்கள்ட்ட கொடுத்துறேன். மது பிரியர்களை ரொம்ப மதிப்பு குறைவா பேசுற. இதே மது பிரியர்கள் பாரு, சூரியன் சின்னத்துல சக்குன்னு குத்தி எல்லாம் போதையில போய் ரெட்டலையில குத்த போகுது. ரெட்டலையில குத்துறானா இல்ல சூரியன்ல குத்துறானான்னு பாத்துக்கிட்டே இரு. அப்பதான் மறுபடியும் ஒரே கேள்வி, சூரியன் உதித்தால் மறையுமா மறையாதா? ஏண்டா சூரியன் மறையுண்டா, எங்க சூரியன் மறையாத சூரியன். இது என்ன உங்க சூரியன் மட்டும் அப்படி மறையாத சூரியன்? தேர்தல் சின்னம்டா. இது என்ன இயற்கையில வரக்கூடிய சூரியனா? இயற்கையா வரதே மறையுது, செயற்கையா வர்றது மறையாதா? மறையாது. மறையும். இலை வந்து இப்படி மறைக்கி, இன்னொரு பக்கம் தாமரை மறைக்கும். இடையில வந்து தாமரையும் இங்க பாரு, தமிழ்நாட்டுல முத தாமரையை வச்சு கொடி ஏத்தின புண்ணியமானே நான் தான். அந்த அதை செஞ்சது நீங்க தான். எம்ஜிஆருக்கு. ஆமா, எம்ஜிஆர் கட்சிக்காக போட்டது. அப்புறம் வந்து அதிமுக தான் பாஜக வளர்க்குதுன்னு கொடி ஏத்தினது நீங்க தானா? டேய், அது கட்சி பண்ணினீங்களா இல்லையா? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிடா நாரப்பல. திமுக முதல்ல பாஜக உள்ள கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்கி விட்டது யாரு? திமுக தானே. திமுக தான். அப்புறம் என்ன அதிமுக நீங்க கூட சொல்றீங்க? உங்களுக்கு தகுதியே இல்ல சொல்றதுக்கு. அது 30 வருஷம் ஆச்சுடா மூதேவி. 30 வருஷம் ஆச்சா, 3 வருஷம் ஆச்சா, பண்ணீங்களா இல்லையா? ஏன்டா செத்து பண்ணவனை எடுத்துக்கிட்டு தோண்டிக்கிட்டு என்ன இப்ப அதுல ஒரு ஆளு தான் உயிரோட இருக்கான். இருந்தா என்னப்ப அவன் தான் முருகான் அப்படி ஒரு மீச தொங்குனது கூட தெரியல. அதை வச்சுக்கிட்டு அந்த படம் யூடியூப்லயே பார்க்க முடியலையே, தியேட்டர்ல எப்படா பார்ப்பான்? கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம என்ன நியாயம் பாரு. இந்த நாட்டுல இருந்த ஒன்றிய அரசுல காசு பணம் இருக்குங்கிறதுனால எப்படியெல்லாம் விளையாடு. உங்கள்ட்ட 500 கோடி, உங்கள்ட்ட 5000 கோடி. எங்கள்கிட்ட 500 கோடியும் இல்ல, 5 பைசாவும் இல்ல. இங்க பாரு, என் பாக்கெட்ல என்ன இருக்கு பாரு. ஒன்னும் இல்ல. உள் பாக்கெட்ல இல்ல, வெளிப்பாட்டிலும் இல்ல. இந்த பாரு, எங்க தலைவர் தான் இருக்காரு. இந்த பக்கம் பழைய தலைவர் இருக்காரு. வேற ஒன்னும் இல்ல பாரு, வேற ஒன்னும் இல்ல. கார்டு தான் இருக்குது. உங்க மேல கையில காசு வச்சுக்க மாட்டீங்க. கையில வச்சுக்காம அப்புறம் என்ன வாயில வச்சுக்குவோம்? சார், எடப்பாடி அவர்கள் வந்து அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் வந்து நாங்க ஒருபோதும் வந்து ஏடிஎம்கேல இணைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க வந்து டிவிகே போறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லைன்னா டிஎம்கே போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏம்மா, நான் வந்து ஜோசியம் பார்க்கறது இல்லை. ஆனாலும் அரசியலுடைய சூழ்நிலையை நான் சொல்கிறேன். இன்றைய அரசியல் சூழ்நிலையில் அவர் வந்து ஏற்கனவே வந்து நம்ம தம்பி இவர் அவர் பேர் என்ன, ஓபிஎஸ் இல்லை, இவர் டிடிவி வந்து என்ன சொன்னார்னா, அதிமுகவில் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக எடப்பாடி பழனிசாமி இருந்தால் நாங்கள் அந்த கட்சிக்கு போக மாட்டோம்னு சொல்லிட்டாரு. அந்த ஆள் சொன்னது தான், வாக்கு தவற மாட்டார். ஓபிஎஸ் வந்து அது வந்து அவர் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, இவருக்கு ஏதாவது அதிகாரம் கொடுத்தா இவர் அங்கே போவார். புரியுதா? இதுதான் சூழ்நிலை. சசிகலாவை வந்து யாரை ஏற்றுக்கிட்டாலும் நான் சசிகலாவை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி எடப்பாடியே அறிக்கை விட்டுட்டாரு. அதனால் அது முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் இவங்க 3 பேருமே சேர்ந்து விஜய்கிட்ட போனால், விஜய் என்ன பைத்தியமா? எங்கள் தம்பி இருக்க, எங்கள் விஜய் இருக்காரு, பைத்தியம்னு சொல்லி போடுங்க, என்ன தம்பின்னு சொல்லுங்க, என்ன பயத்தில் அப்பப்போ உளறீங்க. அந்த விஜய் தம்பி என்ன பண்ணுவாருன்னா, இவங்களை கூட கூட்டிக்கிட்டோம்னா மூட்டை பூச்சியை வயிற்றுல கட்டிக்கிட்ட மாதிரி. எப்படி காங்கிரஸ் வச்சிருக்கீங்களோ அது மாதிரி எப்படியோ வச்சுக்கோ. ஏன்னா அதனால மூட்டை பூச்சியை யாருமே வந்து முதுகுலையோ வயிற்றுலையோ வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஏற்கனவே எங்கே போனாலும் அது உருப்படாது. புரியுதுங்களா? திமுக மாதிரி இல்லை, ஒன்றை மாதிரி.
ஸோ ஆகையினால இது வந்து கண்டிப்பாக வந்து அவரும் சேர்த்துக்க மாட்டார். ஒரு கால் மானம் மரியாதை ரோசம் வெக்கம் எதுவுமே இல்லாமல் உதுத்து போட்டு போனால் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கணும். அதான் திமுக மாதிரி வைகோ மாதிரி வேற வழி இல்லைடா கண்ணு. திமுக வர முடியாது, அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. அப்ப இருக்கிறது விஜய் தானே. இல்ல வர முடியாதுன்னு எப்படி சொல்றீங்க? ஏன்னா அதிமுகவுல இருந்த நிறைய பேர் இப்போ உங்களுடைய கட்சியில அமைச்சரா இருக்காங்க இல்லையா? ஏமா எல்லாமே நீ பழசையே எடுக்கிறடா. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ராஜேந்திர பாலாஜியை இன்னைக்கு பேசுற. 10 15 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்திலேயே வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த முத்துசாமி போன்ட்டு வந்தாரு. அன்னைக்கு இருந்த KKS சார் அன்னைக்கு அவங்க எல்லாம் அமைச்சர் பொறுப்பு ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க. அப்படித்தான் நீங்க எல்லாம் வந்து அவங்க யாருமே வந்து எம்டியா இருந்து இங்க வரல. அவங்களுடைய அமைச்சர் பொறுப்புகளை ராஜினாமா பண்ணிட்டு வந்தவங்க. நீங்க அவங்களெல்லாம் ரொம்ப தவறா பண்றீங்க. இந்த அதாவது 10 பைசா ஆகாதவனுங்க எல்லாம் எங்க அமைச்சரவைகளை பத்தி ரொம்ப தவறா பேசுறீங்க. அது முற்றிலும் பொய்யானது, தவறானது. ஐயா நாங்க வந்து எங்களுக்காக பேசுறோம், திமுக தொண்டனுக்காகவும் திமுக நிர்வாகிக்காகவும் பேசுறோம். அவன் காலங்காலமா கட்சிக்கு கொடி பிடிச்சு போஸ்ட் ஒட்டி இருப்பான். அவனுக்கு எந்த போஸ்டிங் கொடுக்க மாட்டீங்க. இங்க இருந்தா ஜம்ப் பண்ணி வந்தாலும் நேரா மினிஸ்டர் போஸ்டிங் கொடுத்துறீங்களா? எப்படி அது? அவன் பாவம் இல்லையா திமுக? அவரு திரும்ப எம்எல்ஏவுக்கு நின்றாலோ நாடாளுமன்ற உறுப்பினர் நின்றாலோ வெற்றி வாய்ப்பு அவருக்கு இருக்கு. அப்ப உங்க கட்சியில திராணி இல்ல யாருக்கு? எங்க கட்சியில இந்த மாதிரி தவறான வார்த்தையில சொன்னேன்னா பிச்சு. திராணின்றது தவறான வார்த்தை. தவறான வார்த்தை தான். திராணினா வீரம். வீரம் அதான் அந்த வீரம் இல்லையா திமுக? அதான் வீரம் தான் கடையில விக்குதுலடா போடா. அந்த வீரம் இல்லையா? அப்படி ஸ்ட்ரென்த் நின்னு ஜெயிக்க தைரியம். ஸ்ட்ரென்த்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. மக்களை வந்து இங்க பாருங்க எல்லாம் நான் கேக்குற கேள்வி உங்களுக்கு புரியுது. இப்ப வைட்டமின் இல்லாம எதுவுமே முடியாது. உடம்புல வைட்டமின் இருக்கா இல்ல உங்ககிட்ட வைட்டமின் இருந்தா தான் இந்த காலத்துல தேர்தல்ல வெற்றி பெற முடியும். வைட்டமின்னா அதெல்லாம் போய் கிளாஸ் டீச்சர்ட்ட போய் கேளு. எந்த டீச்சர்ட்ட? அதான் அந்த போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அந்த டீச்சர்கள்ட்ட போய் கேளு. அதே நீங்க சம்பளம் கொடுக்கலையே, அவங்கள எப்படி கேட்க முடியும்? அதெல்லாம் இங்க சொல்லுவாங்க. எது தெரியுதோ இல்லையா அது நல்லா தெரிஞ்சு. அவங்க கேட்டாங்க டிடிவி தினகரனோ இல்ல ஓபிஎஸ்ஓ சசிகலா இவங்க தாவேக்கா பக்கம் போனா அது பிளஸ் நான் சொல்றேன். தாவேக்கா பக்கம் போனா பிளஸ் 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 தான். பிளஸ் பிளஸ் மைனஸ் எது எப்படி மைனஸ் ஆகும்? பிளஸ் பிளஸ் டேய் பிளஸ் பிளஸ் சேர்ந்தா மைனஸ். யார் சொன்னா? எந்த கணக்கு? நான் தான் சொல்றேன். என் கணக்குடா. உங்க கணக்கு தப்பா இருக்கு. தப்பா இருந்தா நீ தறி கட்டி ஓடு. நான் ஏன் தறி கட்டி ஓடணும்? அப்புறம் எனக்கு சொல்லி கொடுத்த மேக்ஸ் வாத்தியார் பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ் இருந்தாலே மைனஸ். ஆமா இப்ப திமுக கூட காங்கிரஸ் விசிகா இதெல்லாம் வந்து பிளஸ் இன்டு மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆக போகுது. பாப்போம் மைனஸ் ஆக போதா இல்ல வெற்றி சூட போதான்னு பொறுத்து இருந்து பாரு. ஏன் நீங்க தாவேக்க கூட அவங்க சேர்றதுல அவ்வளவு உங்களுக்கு ஏன்? நான் ஒன்னும் சொல்லலையாப்பா. தாராளமா போகட்டும்பா. சொன்னா நான் கூட கார்ல ஏத்தி கொண்டு இறக்கி விடுறோம்ப்பா. பின்னாடி எரியற மாதிரி இந்த டிடிவியை பத்தி இன்னைக்கு பேசுறீங்களே. ஒரு டிடிவி ஒரு காலத்துல என்கிட்ட வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு அவரு வந்து காமாட்சி நாயுடு வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டாரு, எனக்காக அவர் விட்டு கொடுத்துட்டாருன்னு சொல்லி குமுதம் பத்திரிகையில் பார்த்தா விளம்பரம் வந்துருச்சு. இந்த நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பெரியவெல்லாம் எம்பிக்கு நாடாளுமன்ற தொகுதியில். நம்ம எங்கடா வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு ஃபோன் அடித்தா ஃபோனே எடுக்கலை. அப்படிப்பட்ட ஆள் அவருக்கு சொன்னீங்க. வார்த்தை மாறாத ஆளுன்னு சொன்னீங்க. அதான் எரியிற வீட்டில் புடுங்குற ஆளு. எரியிற வீட்டில் புடுங்குற ஆளு. அவங்க இனமே அப்படித்தான். கேட்டுக்கிறேங்க. அவர் என்ன? அது என்ன மனிதனும் மாத்திட்டீங்க பாத்தீங்களா? என்னடா எந்த சமுதாயத்தை எல்லாருக்கும் தெரியும். டக்குன்னு அடிச்சீங்க பாத்தீங்களா? உங்க ஜாதியை மேல உயர்த்தி அடுத்த சமுதாயத்தை கீழே இறக்கி அப்படி எல்லாம் நான் இப்ப எதுக்கு சொன்னீங்க? அப்புறம் பொய்யான தகவல்களை பரப்புரை பண்ணது தப்பு இல்லையா? சமுதாய மக்கள் போய் சொல்றாங்களா? அந்த மனிதன் என்ன சமுதாயம்? அது என்ன சமுதாயம்? மனித சமுதாயம். நீங்க என்ன சமுதாயம்? ஆண் சமுதாயம். நீங்க? நான் ஆண் சமுதாயம். அப்படியா? ஆமா சார். உங்கள் கனவு சொல்லும் திட்டம் அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் வந்து ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. உங்களுக்கான திட்டம், உங்கள் கனவு சொல்லும் திட்டம். உங்கள் கனவு சொல்லும் திட்டம். 4 வருஷமா எங்க கனவு நீங்க கேட்கவே இல்லையே. இப்போ 4.5 ஆண்டு காலம் கழித்ததுக்கு அப்புறம் கேட்டிருக்கீங்களே. இதுக்கான பின்னாடி என்ன காரணம் இருக்கு? யார்கிட்ட போய் சொல்லியிருக்காரு? நான் அதை பார்க்கல, படிக்கல சார். இப்பதான் நேத்தி தான் அந்த திட்டத்தையே வந்து அறிவிச்சிருக்காரு. நேத்தா அறிவிச்சாரா? மக்களுடைய குறைகள்லாம் வந்து ஒரு கருத்தா வந்து எடுக்கிறாங்க. இவ்வளவு நாளா எங்க கருத்தை நீங்க கேட்கவே இல்லையே. இவ்வளவு நாள் நாங்க கேட்கணும்னு என்ன இருக்கு? எப்ப கேட்கணுமோ அப்பதான் கேட்போம். எப்ப ஆட்சி பண்ணாலும் எங்களுக்கு அதை உங்களை இத்தனை நாள் நாங்க ஆட்சி பண்ணி 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 இப்ப கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். அதுக்கும் 1 மாசம் டைம் கொடுத்திருக்காரு. அதுக்குள்ள ஆட்சி முடிஞ்சிரும் நினைக்கிறேன். அதெல்லாம் இல்ல, ஆட்சி எல்லாம் முடியாது. ஆட்சி முடியாது ஏப்ரல் மாசம் தான் முடியும். கவலைப்படாத. ஒரு நாளைக்கு ஒரு திட்டம் அறிவிச்சிட்டு வரீங்க கடைசி நேரத்துல. அது ஆமா அப்படித்தான் கடைசி நேரத்துல. மக்களுக்கு ஞாபகம் இருக்குமா? இப்ப உனக்கு
போன பொங்கலுக்கு கொடுத்தா இந்த பொங்கலுக்கு ஓட்டு போடுவியா நீ? அப்ப ஓட்டுக்காக தான் கொடுக்குறீங்க. ஓட்டுக்காக தான் கொடுக்குறோம். பெரிய மனசுல தோனி நினைப்பு கடைசில சிக்ஸ் சும்மா அடிப்பாரு. இருடா. ஆனா உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா மக்களுக்காக கொடுக்குறோம். மக்களுக்காக கடைசி 2 மாசத்துல கொடுக்க கூடாது. இங்க பாரு 4 வருஷமா கொடுத்துருக்காங்க. அப்ப பொங்கலை தள்ளி வை. சார் உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா முதல்லயே அறிவிச்சா அந்த திட்டங்களை நீங்க வந்து செயல்பாட்டு கொண்டு வரணும். அதுவே கடைசி நேரத்துல அறிவிச்சீங்கன்னா அதை கொண்டு வர மாட்டீங்க. அடுத்த இடத்துல வரவங்க கொண்டு அப்படியா? வருவாங்க. ஆமா அப்படின்னு அறிவிச்சிருவீங்க, வேற யாரும் எனக்கு எந்த டாக் சொல்லுச்சு? எந்த டாக் மக்கள் தான் சொல்லுது? சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் நீ பேசுறது மக்கள் மக்கள், நீ கேட்கறது பூரா உன் கற்பனை, ஒன்னுடையது. கற்பனை இல்ல சார், நீ அதான் எல்லாத்தையும் மக்கள் மேல தூக்கி நீங்க போடுற. என்ன சொன்னீங்க? உங்கள் கனவு, அதான் கனவை சொல்றாங்க. எங்க கனவு திட்டம், உங்களுடைய கனவை எங்கள்கிட்ட சொல்லுங்க, நாங்க நிறைவேற்றுறோம். நிறைவேற்றுவீங்களா? கண்டிப்பா நிறைவேற்றுவீங்க. ராத்திரிக்கு படு, கனவு காணு, காலையில வந்து சொல்லு. ஊழல் இல்லாத சொல்றேன். ஆட்சி வேணும்னு சொல்லி நாங்க கனவு பண்ணுவோம்டா. ஊழல் இல்லாத ஆட்சி நீங்க ஓட்டு அதெல்லாம் போடுங்க. நாங்க 26 ஐயா, ஊழல் இல்லாத அவங்க ஆட்சி கேட்க தெரியாம பண்றோம். கேக்குறாங்க. எனக்கு ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நாளைக்கு போடணும். ஆடல் பாடல் நிகழ்ச்சி பாத்துக்கோ, டிவில போடுறோம், பாத்துக்கோ. நேர்ல பாக்கணும்யா, கனவு நனவாக்குங்க. நேர்ல பாக்கணுமா? இந்த நிகழ்ச்சி போடுறீங்கல்ல, மாநாடு மாநாடு. ஆமா, அப்புறம் நம்ம அமைச்சர் உட்கார்ந்து பாக்குறாருல கரகாட்டம், ஆமா, அது மாதிரி போடுங்க. போடுவோம். சார் எனக்கு ஒரு கனவு போடுவோம். இருக்கு. என்ன அப்படின்னா பொங்கலுக்கு சன் டிவில விஜயோடைய படம் சர்க்கார் போடணும். நாங்க எல்லாம் என்னென்ன படம் போடணும்னு அவங்க எல்லாம் எடுத்து சார், வச்சுட்டாங்க. படம் என்னோட சொன்னீங்க. கனவு சார். உங்க கனவுனா இதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் காமனு. இப்ப கனவு நிறைவேற்றம் சொன்னீங்கல்ல, அது இங்க பாரு, கனவு நிறைவேற்றுறோம்னா ஒன்ன மாதிரி கிட்டத்தட்ட இங்க 7 கோடி மொத்தம் 10 கோடி மக்கள் அப்புறம் ஏன் இருக்கோம். சொல்றீங்க? என்ன செய்ய முடியாது இல்ல? 10 கோடி தெரியுதுல்ல? மக்களும் ஒரே இதை சொன்னா பிராக்டிகலா அதை சொல்லுங்க. மெஜாரிட்டி யாரு கேக்குறாங்களோ மெஜாரிட்டி சர்க்கார் படம். சர்க்கார் படம் வந்து போட இயலாது. மாமன்னா சர்க்காரா? ஏய், ஆ. சர்க்கார் படம் அதுக்குள்ள எப்படா டிவில போட முடியும்? ஐயா, என்ன லூசு சர்க்கார் படம் வந்துருச்சியா இப்போ? பழைய படம் யாரு சர்க்கார்ல? வந்து 2 இயர்ஸ் இந்த ஆயிடுச்சு. ஓட்டு போற சொன்னார்ல, ஒரு விரல் புரட்சி, ஆமா, அதுதான் டிவி ஓ, நடத்தாங்கல்ல. பலகருப்பியா நடிச்ச படம். அதேதான். ஆஹோ. பழக்கருப்பியா கண்ணுக்கு தெரியுது. பலகருப்பியா தெரியுதுன்னா என் ஃப்ரெண்டு சின்ன வயசுல இருந்து நானும் கீர்த்தி பலகருப்பியா. சுரேஷ், கீர்த்தி சுரேஷ், கீர்த்தி சுரேஷ் அவங்க அம்மா என் ஃப்ரெண்டு. உங்க வயசுக்கு யாரு ஃப்ரெண்டா கரெக்டா ஃப்ரெண்ட் எடுத்து வச்சிருக்கீங்க. கனவு நிறைவேற்றுவீங்களா மாட்டீங்களா? டேய், கனவு காணுங்கள். ம். யார் சொன்னா? அப்துல் கலாம். அப்துல் கலாம் அது மாதிரி கனவு காணுங்கள். நல்லா வாழணும், ஒரு பங்களா அவர் சொன்ன கனவு நாங்க கண்டுக்கிறோம். மோட்டார் சைக்கிள் இருக்கணும், படிப்படியா ஒரு கார் வரும், எல்லாமே கனவு காணுங்கன்னு எங்க தலைவர் விஜய் சொல்லி இருக்காரு. அதே மாதிரி நாங்க வந்து நீட் தேர்வு நிலைக்கிடுவோம், கல்வி கட்டணம் தள்ளுபடி பண்ணிடுவோம், ம். விவசாய கட்டணம் தள்ளுபடி பண்ணுவோம். நீங்க சொன்னதெல்லாம் அதெல்லாம் நடக்கும். நடக்கலையே. நடக்கலைன்னு ஏன் சொல்றேன்? நடக்கும். விஜய் சொன்ன நம்பிக்கை வை. பைக்கையும் காரையும் நம்பிக்கை கிண்டலா வை. பேச உங்களுக்கு கல்வி நம்பிக்கை கடன் வை. விவசாய கடன் இவ்வளவு தள்ளுபடி பண்ண முடியலையே, நம்பிக்கை வை பிராணி தம்பி. இல்லையே, கொள்ளையடிக்க முடியுதே, இதை ஏன் பண்ண முடியல? டேய், நம்பிக்கை தான் வாழ்க்கை. கடைசி வரைக்கும் நம்பிக்கை தானா? நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பு, நடக்கும். 30 வயசுல சொன்னீங்க, 31 ஆக போகுது அடுத்தலாம் கல்வி கடன். பரவாயில்ல, நம்பு, நடக்கும். நடக்குன்னு எங்க அது அடுத்த ஆட்சியில நடக்கும். யார் ஆட்சி? அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சியில இல்ல, திமுக ஆட்சியில வருமா? வரும். அதான் கஜானா காலியா இருக்கு. கஜானா காலியானா எப்படி ஆட்சி நடத்துவீங்க? ஆட்சி நாங்க மறுபடியும் 10 லட்சம் கோடி நாங்க நடத்துவோம். நாங்க நடத்துவோம்ப்பா, எங்கள்கிட்ட எங்களை இருக்குப்பா. பார்த்தா பாவமாவே இல்லையா? உங்களை பார்த்தா பாவம் இல்ல, நீங்க எல்லாம் கொள்ளக்கார கூட்டம், கொலகார கூட்டம். திமுக இல்லையே நாங்க. திமுக இல்ல, நீங்க எல்லாம் ஒன்றியத்தை சேர்ந்த கட்சிகளும் மாநிலத்தை சேர்ந்த கட்சிகளும் விஜய் சேர்ந்த கட்சிகளும் தான் இங்க உட்காந்துட்டு கேள்வி கேட்குறீங்க. வர எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆங்கர்ஸ் யாரையுமே காணோம். எல்லாம் விஜய் ஆதரவாளர்கள், அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்கள். நீங்க ஒண்ணே ஒண்ணு இப்படி நாங்க நல்லது பண்ண முடியாது அப்படின்னு ஒரு நல்லதை சொல்லுங்க பாப்போம். எது நல்லது? ஒரு நல்லது சொல்லுங்க. டக்குனு சொல்லுங்க. நாங்க எல்லாமே சொல்ல முடியல பாத்தீங்களா? ஏன் லிஸ்ட் என்கிட்ட ஒன்னதுக்கு சொன்னோம். உங்களுக்கு என்ன டக்குனு ஞாபகம் வருது சொல்லுங்க. டக்குன்னு என்ன ஞாபகம் வரும் சொல்லுங்க. இப்ப மக்களுக்கு பென்ஷன் திட்டம், அதுக்கு மக்களுக்கு மேல பென்ஷன் கொடுத்தீங்க. ஆமா, வாத்தியார்களுக்கு பென்ஷன் கொடுத்துருக்கோம்ல. எப்போ? வாத்தியார்களுக்கு மட்டுமல்ல, இது அரசு ஊழியர்கள் மொத்தத்துக்கும். டீச்சர்ஸ்னு தவறா நினைச்சிட்டு இருக்கீங்க. அரசு ஊழியர்கள் எல்லாத்துக்குமே இந்த பென்ஷன் திட்டம் அறிவிச்சிருக்கோம். எப்ப செயல்முறைக்கு வரோம்? செயல்முறை இப்ப வந்துருச்சு. இந்த மாசம் கடைசிலேயே, இப்ப இந்த மாசம் 1ஆம் தேதி நாம அறிவிச்சிருக்கோம்ல. அடுத்த நீங்க வாங்கிக்கலாம். பிப்ரவரியில இருந்து ரிட்டையர் ஆனவங்க எல்லாம் வாங்கிக்கலாம். 2 மாசம் வாங்கலாம். அதுக்கப்புறம் வேற ஆட்சி வந்தாலும் கொடுக்க முடியாது, கேன்சல் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் கேன்சல் பண்ணா இனிமே விடுவீங்களா? நாங்க எல்லாம் விட மாட்டோங்க. நீங்க பண்றது தப்புயா. கஜானா இல்லன்னு தெரிஞ்சு ஏன் அப்படி ஸ்கீமை கொண்டு வரீங்க? திரும்ப திரும்ப கடனை தூக்கி எங்க தலையில வைக்கிறீங்க? நீங்க அரசு ஊழியர்களுக்கு நீங்க கொடுக்குறீங்கிறதுக்காக ஏன் மேல 1.5 லட்சம் கோடி இன்னைக்கு 2 லட்சம் கோடி கடனா மாற போகுது எங்க தலையில விழுந்து. எத்தனை பேர் கடன் கட்டி இருக்கீங்க? தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடிமகன் தலையிலையும் 3 லட்சம் கோடி கடன் இருக்கு. கடன் கட்ட போறியா நீ? என்னைக்குடா கட்டியிருக்கா? இதுக்கு முன்னாடி கட்டியா? வரி கட்டு மற்ற மாநிலங்களை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம மாநிலத்துல வரி ரொம்ப கம்மிடா செல்லம். அப்படியா? ஆமா, கண்டிப்பா. நீங்க லிஸ்ட் பாண்டிச்சேரியில எவ்வளவுயா?
அது என்ன ஒரு ஒன்றை நான் ஊரை போய் பாண்டிச்சேரி இல்ல பாண்டிச்சேரி எவ்வளவுன்னு கேட்டேன். அதை போய் நீ கேளு. நான் குடியாரன் இருந்தா தானே எனக்கு தெரியும். இல்ல அங்க 80 ரூபாயா, இங்க வந்து 200 ரூபாயா? நான் மது பிரியர் இல்லை. நானும் மதிப்பிரியர் இல்ல. அப்புறம் என்னத்துக்கு அதனுடைய மதுப்பிரியர் விலை பொது பேசுமா? அறிவு சார், என்னப்பா பொது அறிவு என்ன விலைவாசி இருக்கு, மற்ற என்ன மாநிலத்துல விலைவாசி இருக்கு. இருக்குன்னு மத்தது கேளு, அரிசியை கேளு, பருப்பை கேளு, இதுதான் முக்கியம். எண்ணெயை கேளு. இதுதான் இவன் முக்கியம். இவன் மொத்தம் எல்லாம் கேக்குறான். எவ்வளவுன்னு சொல்லுங்களேன். எவ்வளவுன்னு அதே எனக்கு என்ன அங்க தெரியும்? கம்மியா விக்குது, அதிகமா. அதுவும் அது பிராண்டா இருக்கு, இங்க பிராண்ட் இல்ல. சொல்றதை கேளுடா. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாம பேசுறீங்க. பாண்டிச்சேரிங்கிறது யூனியன் பிரதேசம், சரியா? அங்க வந்து எக்ஸஸ் டியூட்டி கிடையாது. எக்ஸஸ் டியூட்டி இல்லாதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அந்த எக்ஸஸ் டியூட்டி போடுது. அந்த மாநிலத்துக்கு அது கிடையாது. ஆகையினால தான் நிறைய சரி ரைட், industries பாண்டிச்சேரியை எல்லாம் விட்டுருவோம். ஆந்திராவுல எவ்வளவு, கேரளாவுல எவ்வளவு, தமிழ்நாட்டுல எவ்வளவு? அதெல்லாம் எனக்கு ஏண்டா, மற்றதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொல்றது இது நீ கேக்குற. நீங்க அதே தமிழ்நாட்டுல மாதிரி இப்ப மட்டும்தான் கூட கோவால விக்கிறீங்க. அப்படி பார்த்தேன்னா கோவாலையும் இருக்காது. இதுல வந்து குறைவா தான் இருக்கும். சில மாநிலங்கள் வந்து ஐயா, மற்ற கவர்மெண்ட் மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல தான் நீங்க வரிகள் அதிகமா போடுறீங்க, எல்லாமே அதிகமா இருக்கு, மக்களுக்கான திட்டங்களும் குறைவா இருக்குது. மற்ற மாநிலங்களை பாருங்க, ஆந்திராவில பாருங்க, அடிச்சு விடுறாங்க 2 லட்சம் கோடி 1 லட்சம் கோடின்னு மக்களுக்கு அந்த இதெல்லாம் ஸ்கீம் கொடுக்குறான் எல்லாத்துக்கும். அந்த நீங்க இங்க வெறும் 200 கோடியை கொடுத்துட்டு பாத்தீங்களா, 200 கோடியில மக்களுக்கு நாங்க வந்து இது கொடுக்குறோம், ஃபண்ட் கொடுக்குறோம். என்னது இது? 200 கோடி எங்க இருக்கு? 10,000 கோடி எங்க இருக்கு? 10,000 கோடியா? ஆமா, கொள்ளை அதான். ஒன்றிய அரசு இப்ப அந்த பட்ஜெட்ல 15,000 கோடி இவனுக்கு யாருக்கு நம்ம சந்திரபாபு நாயுடுக்கு ஒதுக்குச்சா இல்லையா? ஆமா. நீங்க பீகாருக்கு எவ்வளவு எவ்வளவு ஒதுக்குச்சு? உங்களுக்கு ஏன் ஒதுக்கல? எங்களுக்கு எங்க நீங்க ஒதுக்கு? சொல் பேச்சு கேட்கணும். இன்னும் 0. ஆமா. பாமக வந்து அதிமுகவில் இணைஞ்சதுனால வட மாவட்டத்துல வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்குன்னு சொல்றாங்களே 2026 சட்டமன்ற பாமக 1ஆ 2ஆ? 1. 1. இது வந்து ஏற்கனவே வந்து பாமக வந்து போன தேர்தலில் யாரோட சேர்ந்து கூட்டணி நின்றுச்சு? பாஜகவோட. பாஜக கூட. அதுல அவருடைய துணைவியாரே வந்து கிருஷ்ணகிரி தொகுதியில போட்டி போட்டாங்களா? ஜெயிச்சாங்களா? எவ்வளவு ஓட்டுல தோத்தாங்க? மிக குறைவான ஓட்டுல தான் வந்து தோத்துருந்தாங்க. தோத்தாங்க. சரி, இந்த தடவை வந்து இப்போ அவங்க கூட்டணியில் நிற்கிறாங்க. இப்போ அந்த அம்மா மட்டும் இல்லை, இப்போ அவங்க அப்பா கூட இருக்கவங்களும் இருக்காங்க. அப்பாவும் பிள்ளையும் அவங்களுக்குள்ள டேம் சரியில்லாதனால பிரிஞ்சுட்டாங்க. அப்போ பாதி ஓட்டு போயிடுதா? 100 ஓட்டுல 50 ஓட்டு அந்த ஐயா, அதுக்கு பாதி சரி பாதியா. கட்டா அதிமுகவுடைய செல்வாக்கு இருக்கும் இல்லையா சார்? தருமபுரி மாவட்டத்துல ஏம்மா, இங்க அதிமுகவுக்கு பாரும்மா, ஓட்டுகள் இருக்குல்ல. தருமபுரி மாவட்டத்தில் அதிமுகவுக்கு இருந்தாலும் சரி, அது வேறு யாருக்கு இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எங்களுடைய வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. நாங்கள் 100க்கு 100 நாங்கள் வட மாவட்டங்களில் வெற்றி பெறுவோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து வேண்டாம். ஏன் வேண்டாம்? நான் வேண்டும்ன்றேன். நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலை எடுத்து பாத்தீங்கன்னா 6 சட்டமன்ற தொகுதி சேர்ந்ததா நாடாளுமன்ற தொகுதி. 6 சட்டமன்ற தொகுதியிலையும் அதிமுக பாஜக தனித்தனியா நின்னுச்சு. 2 ஓட்டையும் சேர்த்தா சாலிடா அடிக்குது. அப்ப என்ன நீங்க எப்பா அங்கதான் பாமக உடைஞ்சிருச்சுன்னு சொல்றேன். பாமக உடைந்தாலும் வரும். ஏன்னா இப்ப தாவேக்கா வருது இல்ல, விஜய் வராரு, அவர் பாதி ஓட்டை எடுப்பார்ல, உங்க ஓட்டை பர்சன்டேஜ் கம்மியாகுது இல்லையா? இந்த முறை தேர்தல் பொறுத்த வரைக்கும் ஓட்டுன்றது கம்மியாகும், லீடிங்ன்றது அதிகமாகும். அதன் அடிப்படையில தாவேக்கா வரும் பட்சத்தில் திமுகவின் ஓட்டு உடைகிறது. பாமக அதிமுக பக்கம் ஒவ்வொரு பட்சத்துல வட மாவட்டங்கள்ல ஓட்டுகள்லாம் பிரியுது, திமுக காலி. பாமக இங்க பாரு, நம்மளுடைய விஜய் தம்பி அங்க வர்றதுனால அவருக்கு வந்து யார் ஓட்டுனா அதிமுக ஓட்டும் பாட்டாளி மக்களுடைய ஓட்டு தான் அங்க போகும். ஏன் திமுக ஓட்டு போகாதா? திமுக ஓட்டு அவங்களுக்கு போக என்ன காரணம்னு எந்த ஒரு தொண்டனும் எங்களை விட்டு பிரிய மாட்டான், எங்களை விட்டு எவனும் வேற கட்சிக்கும் போக மாட்டான். இப்போ இவ்வளோ பெரிய அலை அடிச்சும் கூட யாராவது எங்களை விட்டு போனாங்களா சொல்லுங்க? எவ்வளவு பெரிய அலை அடிச்சிச்சு? எவ்வளோ பெரிய அலையா? இவன் தான் போய் 3 இடத்துல மாநாடை போட்டு கிட்டத்தட்ட 41 பேர் செத்து போயிட்டாங்க. திமுக ஆளுகள் தான். ஆமா, திமுக தான். நீ ஆமையா பார்த்த போன ஆட்கள் எல்லாம் திமுக ஆட்கள், மீடியால உட்காந்து வீடியோ பார்த்தவங்க எல்லாம் திமுக ஆட்கள். அந்த வீடியோ பார்த்த ஆட்கள் ஓட்டு போட்டாலே அபரிதமான வெற்றியா இருக்கும் போலே தாவேக்கா. ஆமா 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 தானே? ஆமா. காமாட்சியா ஒற்றுக்கொண்டு விட்டார். சரி, தாவேக்கா வெற்றி பெறும் என்று. வெற்றி பெறாது. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 66,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். நம்மளுடைய வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.